சார் நீ இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்காம எப்படி சார் கூட்டிட்டு போக முடியும்? கேஸ் வந்து டிஸ்போசல் பண்ணல இந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கோங்க. நீங்க கேட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இல்லன்னா நீங்க பண்ணுங்க சார். சார் நீ இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்காம எப்படி சார் கூட்டிட்டு போக முடியும்? உங்க ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி இன்ஃபார்ம் கேட்க சொல்லுங்க. உங்களாலே பேசிக்கலாம். கேஸ் வந்து டிஸ்போசல் பண்ணல இந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கோங்க. நீங்க கேட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இல்லன்னா நீங்க பண்ணுங்க சார். சார் நீ இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்காம எப்படி சார் கூட்டிட்டு போக முடியும்? உங்க ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி இன்ஃபார்ம் கேட்க சொல்லுங்க. உங்களாலே பேசிக்கலாம். கேஸ் வந்து டிஸ்போசல் பண்ணல இந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க ஓகே, நம்ம விஷுவல்ஸ் பார்க்குறோம். திரு உதயநிதி ஸ்டாலினோடு போலீஸார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர்றாங்க. திமுக முக்கியஸ்தர்கள் அநேக பேரும் அங்கே வந்துட்டாங்க. திரு ஏவா வேலு, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, கே நேரு உள்ளிட்ட பல பேரை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த விஷுவல்ஸ் பற்றியும் இப்போ இருக்கக்கூடிய நகர்வு பற்றியும் நம்மோடு இணைகிறார் மணிகண்டன். மணிகண்டன், இப்போ 12 மணி வரைக்கும் நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. அந்த அறிவுறுத்தல் செயல்படுத்தப்படுதா? என்ன களத்தில் நடந்துட்டுருக்கு? மேலும் விவரங்களை சொல்லுங்கள் விரிவாக. மணிகண்டன், are you with us? இப்போ மன்னிக்கணும், ரமேஷ் நம்முடைய இணைந்திருக்கிறார். ரமேஷ், மேலும் வருங்கள். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லத்துல போலீசார் வந்திருக்கிறாங்க. தஞ்சாவூர் டிஎஸ்பி, அதே மாதிரி சென்னை காவல் ஆணையர் எல்லாருமே வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வழக்கு விசாரணை, வழக்கு வந்து என்ன மாதிரியான வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, ஏவா வேலு, KN நேரு உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நாங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். நீதிமன்றத்துல இந்த வழக்கு சம்பந்தமா நாங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலினுடைய வழக்கறிஞர்களும் அங்க கூட இருக்கிறாங்க. வழக்கு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் சரவணன், அதே மாதிரி வழக்கறிஞர் அணியை சேர்ந்த முன்னாள் MLA பரந்தாமன் எல்லாருமே இப்ப அங்க உதயநிதி ஸ்டாலினுடைய இல்லத்துல இருக்கிறாங்க. தஞ்சாவூர் போலீஸை பொறுத்த வரைக்கும் இப்ப எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தஞ்சாவூர்ல அழைத்து சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. நாங்க தஞ்சாவூருக்கு எதிர்கட்சி தலைவரை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு காவல்துறையினர் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதற்கு முன்னாள் அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி நமக்கு வேண்டியிருக்கு. இப்ப அவங்க வந்து விசாரணைக்கு அழைத்து செல்றதுக்கு வந்திருக்கிறாங்களா, கைது செய்ய வந்திருக்கிறாங்களா? இல்ல, கைது நடவடிக்கை அப்படின்னு தான் நமக்கு தகவல் கிடைக்க பெறுது. கைது பண்ணி தஞ்சாவூருக்கு அழைத்துட்டு போய் விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற திட்டமிடல் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா காவல்துறையினுடைய அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வரல. போலீஸ் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய இல்லத்துக்கு வந்துட்டாங்க. வழக்கு விசாரணை என்னென்ன நாங்க ஃபைல் பண்ணியிருக்கோம், 6 பிரிவின் கீழ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ காவல்துறையினுடைய திட்டமிடல் அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவரை தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போகணும். தஞ்சாவூர்ல விசாரணைக்காக விசாரணை பண்ணிட்டு மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பாங்களா, இல்ல இங்க இருந்தே கைது செய்வாங்களா அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் நமக்கு கிடைக்கல. இப்ப வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதியோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. அப்ப முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உடன் இந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. இப்போ அந்த வழக்கு விசாரணை அந்த காப்பியை எல்லாமே வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அநேகமாக 12 மணி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்படிங்கறதுனால அந்த 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அடுத்த கட்ட நகர்வை காவல்துறை எடுப்பாங்களா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.